ஓப்பா மா இப்போ வரப்போகிற டிஷ் மாதிரி ஏதாவது டின்னருக்கு பண்ணி தரியா? இருடா பார்த்துட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வேலைச்சேரி பக்கத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி இங்கே தான் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் என்ன இன்றைக்கி பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன குக்கிங்க்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மழை பெஞ்சு சாலையில் ஒரே தண்ணியாக இருக்குங்க. வாங்க அப்படியே ஓரமாக போய் பார்க்கலாம். ரேவதி ஃப்ளாட். எஸ், இங்கே தான் இருக்குது ரேவதி ஃப்ளாட். வாங்க ரேவதி ஃப்ளாட்டுக்கு போகலாம். நான் புதுயுகம் டவுன்லேருந்து வந்திருக்கேன். வாங்க மேடம். ஷெஃப் மால்குடி கவி. உட்காருங்க. தேங்க்யூ. இப்பதான் மேடம் பேசிட்டு இருந்தோம் புதுயுகம். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். திருச்சிப்பட்டு வர வேண்டியதாக இருந்தது. இந்த பக்கம் வந்தோம், சரி செலக்ட் பண்ணலாம் அப்படி வந்தேன் நான். ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா பாக்குறோம். நியூஸ் சேனல் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நியூஸ் ரெகுலரா நாங்க நியூஸ் பாக்குறோம். இப்போ இது வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சூப்பர். உங்க பேரு? என் பேர் ஹேமாவதி ரகு. ஹேமாவதி. ஓகே. உங்க பேருமா? உமாசங்கர். இவங்க எங்க நேபர் தான், எங்க மாடியில தான் இருக்கு. ஓகே ஃபைன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நான், எங்க ஹஸ்பண்ட், எங்க பாப்பா. பாப்பா பேரு ரஞ்சனின்னு சொல்லிட்டு. ஓகே. என்ன பண்ற பாப்பா? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டிஏவி பாபான்ற ஸ்கூல்ல. ஓகே சூப்பர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பியூட்டிஷியன். வாவ். என்ன மாதிரி மேக்கப்லாம் போடுவீங்க? நான் ஸ்பெஷலைஸ்ட் ஒன்லி இன் பிரைடல் மேக்கப். மணப்பெண்கள் எல்லாம் அலங்கரிச்சு அனுப்புறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அழகா இருப்பாங்களா பெண்கள்? அப்படின்னு இல்லை, போய் நேரம் மண்டபத்தில் போய் அந்த டைமுக்கு வேணுங்கிற டைம் டென்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி விட்டுட்டு வர்றது என்னோட டியூட்டி. அவ்வளோதான். நல்ல வேலை தான் பண்ணுறீங்க. அப்புறம் இவங்க நல்ல டிசைன் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணுக்கு வேணுங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களே ஓன் ஐடியா டிசைன் பண்ணி விதவிதமா பண்ணுவாங்க. பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிறா, பாட்டு கத்து கொடுக்குறாங்க, நல்ல ஆக்டிவ். இவங்க வந்து அந்த பொண்ணு எல்லா கலையும் கத்துக்கணும்ன்ற ஒரு எந்தூர்ல அந்த பொண்ணு ரன்னா பண்ணுவோம், எல்லாமே ரன்னா பண்ணுவாங்க, எல்லா டிசைனும் பண்ணுவாங்க. வந்து ஏதோ ஒன்று மனசை தோணித்தா உடனே செஞ்சு காமிச்சிட்டு நல்லா இருக்கணும் எங்கடா சஜஷன் கேட்பாங்க. சூப்பரா பண்ணுவாங்க எல்லாமே. வெரி குட். ஓகே ஹேமா, நீங்க இன்னைக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க? எல்லா வெரைட்டியான ஃபுட்ஸும் ட்ரை பண்ணுவோம். நீங்க நான்வெஜ்? பியூர் வெஜிடேரியன். வெரி குட். என்ன மாதிரி ஃபுட் எடுத்துப்பீங்க? நியூட்ரிஷன் வேற சொல்லிருக்கீங்க இல்லையா? டயட் கான்ஷியஸ் ரொம்ப உண்டு. ரொம்ப. ஓகே. நைட் சப்பாத்தி இல்லைனாக்கா ஏதாவது கம்பு சோளம் அந்த மாதிரி வெரைட்டி. இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் வில் டேக் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் மோராக எடுத்துப்போம். வெரி குட். ரைஸ் வந்து ஒரு வேளை மட்டும் ரைஸ் எடுத்துப்போம். ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாது சார் சவுத் இந்தியன். ஓகே குட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு மார்னிங் நீங்க என்ன பண்ணீங்க? சப்பாத்தி அந்த கேரட் போட்டு தால். அப்படிங்களா? இருக்கா, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக தரேன், கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. Thank you. சரியா இருக்கா மேடம்? ரொம்பவே நல்லா இருக்கு ஏம்மா உங்களுடைய தால். இந்த தால் வந்து எப்படி பண்ணீங்க ஏம்மா? யூஸ்வலாக பைத்தம்பருப்பு வேக வச்சுட்டு கூட வந்து கேரட்டு தக்காளி பழம் அதெல்லாம் நறுக்கி போட்டு அதையும் வேக வச்சிடுவோம். வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு தாளிப்புக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு அது கூட வந்து நாங்கள் தனியா கடலப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியும் கொஞ்சோண்டு போடுவோம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் கிரிக்கெட்டு. நான் கேரட் எல்லாம் குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான்றதுனால
இதில் போட்டு டாலா பண்ணி கொடுத்துட்டோன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு சாப்பிட்டுடுவான்றதுக்கோசரம் இந்தமாதிரி இந்த கேரட் அதெல்லாம் இன்டேக் ஆகுன்றதுக்கோசரம் பருப்பும் சேரும்ன்றதுனால அப்படி போட்டு கொடுப்பேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுடைய தாலோடைய ப்ரிப்பரேஷனுமே. உங்களுக்கு வந்துட்டு எனக்காக உங்கள் கிச்சனில் இருக்கிற தால் சப்பாத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? தாராளமாக பார்க்கலாம். பட் எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் ரெனோவேஷனில் இருக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த மாதிரி இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் இருக்கிறத வச்சுட்டு பெஸ்ட் டிஷ்ஷாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. வெல்கம். இதான் உங்கள் கிச்சனா? ஆமாங்க, எங்கள் கிச்சன் சூப்பர். நீங்கள் கிச்சன் செட்டப்பை மாற்றிருக்கீங்களா? ஆமாம், இன்னும் ஒர்க் ஆகின்னு இருக்குது கொஞ்சம். அதனால் ரெனோவேஷனுக்கோசரம் மாற்றிடும். வெரி குட். இதில் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இது எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. கம்பு மாவு இருக்குது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். ஏதாவது என்ன பண்ண போறேன் ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே என்ன பண்ண போறேன். எடுத்துருக்கேங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. வந்ததும் கண்ணில் தென்பட்டதை கையில் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஹேமா வீட்டில் நம்ம வந்து என்ன குக் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம்.